ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அகரா அப்டேட்ஸ். நான் வினிதா. உங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு குட் நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன நியூஸ் அப்படின்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க? சொல்கிறேன். இன்றைக்கி காலேஜ் டிஆர்பி, அதாவது லா காலேஜ் டிஆர்பிலேருந்து ஒரு கால்ஃபர் வந்திருக்கு. ஸோ இது லா காலேஜுக்கு மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அதர் சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இங்கிலீஷ், சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த லா காலேஜ் டிஆர்பியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் பாருங்கள், இங்கிலீஷுக்கு 9, சோஷியாலஜி 6, பொலிட்டிக்கல் சயின்ஸ் 18, எக்கனாமிக்ஸ்க்கு 8, இதெல்லாம் வேக்கன்சி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாமா? ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்பதான் January 24 வந்துச்சு. பட் இது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். என்றைக்கு டேட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 31st January தான் ஓப்பனே ஆகுது. லாஸ்ட் டேட் வந்துன்னா March 3. ஸோ எக்ஸாமினேஷன் என்றைக்கு அப்படின்னா May 11 தான் நமக்கு ரிட்டர்ன் டெஸ்ட் எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னும் சொல்லிட்டாங்க. OMR பேஸ்டு ஷீட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் ப்ரீலா. ஓகேவா? அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸருக்கு 8 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 64 வேக்கன்சி. இதெல்லாம் எது டிபெண்ட் பண்ணி? இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு ரெண்டும் லாவுக்கு தான். ஸோ ப்ரீலாவுக்கு மட்டும் 60 இருக்குது. ப்ரீலாங்கிறது என்னது? நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, இந்த அதர் லா டிபார்ட்மெண்ட்ஸ், அது இங்கிலீஷ், சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், அது எல்லாமே இந்த 60 வேக்கன்சிக்குள்ளே வந்துடும். அதுதான் ப்ரீலா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எவ்வளோல கேட்டகரி இருக்குது அப்படின்னு. அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் 8 கேட்டகரி டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்தும் அசோசியேட்டிவ்க்கு அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இந்த 15லேருந்தும் நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இந்த தேர்ட் ஒன் லாஸ்ட் என்னன்னா ப்ரீலா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அதர் சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸு, இங்கிலீஷ், சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், இவங்களும் இந்த டிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செலெக்ஷன் ஆஃப் த ஸ்கீம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட், இது அவங்கவுங்க சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சரியா? தேர்டு ஒன் என்னதுன்னா எவாலுவேஷன் அண்டு அவார்ட் ரிசர்ச் கோட், அந்த கமிட்டி டிசைட் பண்ணுறது. ஃபோர்த்து ஒன் என்னென்னா இன்டர்வியூவில் நமக்கு வெரிஃபிகேஷன், இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோடைய வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன ஃபோட்டோ, சிக்னேச்சர், இதை வேறு என்னென்னலாம் நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, அனெக்ஷர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட். நம்ம ஸ்கூல் லெவலில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தோன்னா அது அனெக்ஷர் 1. அனெக்ஷர் 2 என்னென்னா காலேஜ் லெவலில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தோன்னா அனெக்ஷர் 2. ஸோ ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் 2 அனெக்ஷர் 1, அனெக்ஷர் 2 இருக்குது. அனெக்ஷர் 3 NOC சர்டிஃபிகேட்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கணும். அனெக்ஷர் 4 என்னதுன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு. அனெக்ஷர் 5 டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸருக்கு. அனெக்ஷர் 6 என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அனெக்ஷர் 8 கால்குலேட்டிங் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் ஸ்கோர், அதோடைய மெத்தடாலஜி கொடுத்துருக்காங்க. அனெக்ஷர் 9ல் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் ஒர்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லா காலேஜ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.